ஹலோ buddies, வெல்கம் பேக். ஸோ இந்த எபிசோட் சீரிஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறது இஃப் எல்ஸ் கண்டிஷன். இஃப் எல்ஸ் கண்டிஷன் என்னங்கிறது நம்ம சூர்யானா ஈஸியாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு நம்ம சிங்கம் படத்தில். இந்த கிளிப்பை பாருங்க. ஏசி அதனால உனக்கு ஏசி போட்டுரும், நான் ஏசி இல்ல அதனால எனக்கு ஏசி போட தரும். இந்த சீனில் என்ன நடக்குது அப்படின்னா, நீ ஏசி உனக்கு ஏசி போட்டுரும், நான் டிசி எனக்கு ஏசி இல்லாதரும். இங்கே என்னன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அதுக்கு ஒரு அவுட்கம், இல்லைன்னா அதுக்கு ஒரு அவுட்கம். இதை தான் நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை இன்னும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்ஸ்ல எப்படி படிச்சா பாஸ் இல்லைன்னா ஃபெயில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அதுக்கு ஒரு அவுட்கம், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு அவுட்கம். இதை தான் இஃப் எல்ஸ் கண்டிஷன் சொல்லுவோம். இதை நம்ம மெயினா டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங்ல ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நீங்க இந்த செட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த செட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதை தான் இது மொத்தமாகவே யூஸ் பண்ணுவோம். இது நம்ம கிரேடிங் சிஸ்டம்ஸ், காலேஜ் கிரேடிங் சிஸ்டம்லாம் பார்த்தோம்னா நம்ம அதை லைவ் கோட் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இஃப் எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோமா? லெட்ஸ் கோ. ஸோ நம்ம எல்லா எபிசோட்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இதுக்கும் ரெடி பண்ணியாச்சு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு. அண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கோட் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் C++ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான கோடு இங்கே ஆல்ரெடி இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக என்ன ஒர்க் பண்ணுங்கிற ஒரு குட்டி இது, நம்ம லென்த் அண்ட் பிரெத் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது லென்த் அண்ட் பிரெத் கால்குலேட் பண்ணுறது இல்லாமல் டேட்டா டைப்ஸு, அந்த ஃப்ளோட்டு, டைப் காஸ்டிங், இதை பற்றிலாம் பார்த்துருப்போம். வீடியோ லிங்க் மேலே இருக்குது, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட்ஸ் வில் கவர் ஆல் த பேசிக்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியறதுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. லெட் மீ ஜஸ்ட் காப்பி திஸ் அகெயின். இந்த டாக்குமெண்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்ட் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபார் மீ டு எக்ஸ்பிளைனும் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்பருங்கிறது நம்ம இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் சி அவுட் ஃபார் அவுட்புட். நான் ஏன் இதை ரெக்கலெக்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னு இருக்கா. எவ்ரி வீடியோ வில் பி லைக் தட். ஓகேவா? ஒரு சின்ன சின்ன ரெக்கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கும். ஸோ சேம் நம்ம இன்புட் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ நம்பர் கிரேட்டர் தேன் 0 இருந்தால் அது பாசிட்டிவ் நம்பர். கரெக்டாக இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 அது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர். இதே நம்ம மேத்தமேட்டிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். -10 -5 இதெல்லாம் வந்து நான் நெகட்டிவ் நம்பர். நான் நெகட்டிவ் ஐயோ இதெல்லாம் நெகட்டிவ் நம்பர், சாரி. ஸோ இப்போ என்னன்னா இந்த கோட் நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? ரன் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஒரு நிமிஷம். ஓகே, ரன் பண்ணியாச்சு. ஸோ என்டர் நம்பர் நான் என்ன பண்ணுறேன், சரி ஒரு 67 அப்படின்னு போடுறேன். ஸோ நம்பர் இஸ் பாசிட்டிவ். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நம்பர் கிரேட்டர் 0 இருந்தால் பாசிட்டிவ், இல்லைனா நாட். ஸோ அதான் கண்டிஷன் ட்ரூ. ஸோ இது கண்டிஷன் ட்ரூ. கரெக்டாக 67ங்கிறது 0வோட பெரிய நம்பர் தான். ஏன்னா நம்ம பாசிட்டிவ் எப்படி 0 மேலே இருந்தால் தான். கரெக்டாக? ஸோ அதனால இந்த செட் ஆஃப் கோடு, தட் இஸ் இந்த கண்டிஷனுக்குள்ளே இருக்க இந்த செட் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகுது. ஒரு வேலை சரி நான் இப்போ இன்னொரு வாட்டி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. நான் என்ன பண்ணுறேன், -9 அப்படின்னு போடுறேன். இட் இஸ் நாட் பாசிட்டிவ். ஏன் நாட் பாசிட்டிவ்? பிலோ 0. கரெக்டா? இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ திங்க் இதுதான் லீஸ்ட் சிம்பிளஸ்ட் பாசிபிள் எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி தான், இதே எக்ஸாம்பிள் தான் நான் ஜாவாலையும் காமிச்சிருப்பேன், பைத்தான்லேயும் இருக்குது. ஓகேவா? இது ஏன் நான் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் கோட் செட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மேபி நம்ம லைவாக குட்டியாக ஒன்று கோட் பண்ணி பார்த்துருவோமே, நம்ம ஓட் பண்ணுறது. ஸோ ஓட் பண்ணுறதுக்கு என்ன, 18+ மேலே இருந்தால் நம்மளால் ஓட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த கோடையே நம்ம அப்படியே மாற்றலாம். இன்ட் ஏஜ், என்டர் யுவர் ஏஜ். ஸோ இங்கே என்ன வரும், ஏஜுங்க நம்பர். ஸோ ஏஜ், ஸோ இப்போது ஏஜ் கிரேட்டர் தேன் 18 அப்படின்னா எலிஜிபிள், இல்லை அப்படின்னா என்ன யோசிக்கலாம், லோன் போடலாம். ஏதாவது ஒரு தமிழ் டைலாக் யோசிச்சேன், வரல, பட் ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏஜ் இன்புட் கொடுக்க போகிறோம். அது 18+ மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓட் பண்ணலாம், இல்லைன்னா கிடையாது. இங்கே என்னன்னா இங்கே ஒரு குட்டி விஷயம் இருக்குது. 18 நான் இப்போ போட்டேன்னா என்ன வரும், எலிஜிபிள் வருமா நாட் எலிஜிபிள் வருமா? கமெண்ட்ல போடுங்க. பை த மீன் டைம் நம்ம இங்கே கோட் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? 18 அப்படின்னு போடுறேன். என்ன வரும்? நோ. ஏன்? ஏன்னா கிரேட்டர் தென் 18 அப்படின்னா 19 20 21 தான் கன்சிடர் ஆகும்.
ஓகேவா 18ங்கிறது கன்சிடர் பண்ணாது. ஸோ இங்கே கண்டிஷனே தப்பு. ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டுங்கிறது தான் கண்டிஷன். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டுனா 18ல இருந்தே நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நான் 18 போட்டேன்னா எஸ் எலிஜிபிள் டு ஓட். ஸோ இதுதான் இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஓகேவா. ஸோ அடுத்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இஃப் எல்ஸ் இஃப். ஸோ மேபி நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஜாவாலையும் பைத்தான்லையும் இது எப்படி இருக்குங்கிறது வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு அதுன்னு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ அதே தான் எலிஜிபிள் டு ஓட் ஆனால் நான் ஜாவாவில் பண்ணியிருப்பேன். இது லாஸ்ட்டாக நம்ம பண்ண கோடு. இதை இப்போதைக்கு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் ஜாவாவில் எப்படி இன்புட் இருக்கிறது அப்படின்ட்டு. அண்ட் ஜாவா பைத்தான் C++ இது எல்லாத்துக்கான டெடிகேட்டட் பிளேலிஸ்ட்டும் வரப்போகுதுங்க. அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தானும் வரப்போகுது. இந்த வீடியோ மெயின்லி இந்த சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். கான்செப்சுவல் லெவலில் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃப்ளோ ஆகுது, ஒரு பிகினராக ஒரு கோடிங் நாலேஜ் 0 இருக்கிற பர்சனாக உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு கிளாஸ் ரன் பண்ணுறதே ஒரு மாதிரி பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 19 அப்படின்னு போட்டோம்னா எலிஜிபிள் டு ஓட். அதே கான்செப்ட் தான். பைத்தானும் மோரலஸ் சிமிலர் தான். ஸோ நீங்கள் 3மே எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா எபிசோட்ஸுக்கும் நம்ம ஆல்ரெடி டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். மேக் ஷூர் டு செக் த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் ஆஸ் வெல். ஸோ இவ்வளோ தான் இஃப் எல்ஸ். ஓகேவா. ஸோ 2-3 ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. என்னென்னா ஓட்டிங் நம்ம பார்த்தாச்சு. கிரேடிங் சிஸ்டம். ஓகேவா. இதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரேடிங் சிஸ்டம்னா இப்போ காலேஜில் நமக்கு 90 மார்க்ஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கிரேட் இருக்கும். ஓ கிரேடோ ஏதோ ஒன்று. 80 to 90 இருந்தால் அதுக்கு ஒரு கிரேடு. ஸோ இதுக்கான ப்ரோக்ராமை நீங்கள் தான் கோட் பண்ண போகிறீங்க. கோட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபார்ம் கீழே கொடுக்குறேன். ஓகேவா. அதில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ பார்ப்போம் யார் ஸ்ட்ரக்சர்டாக இவ்வளோ பெட்டராக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. எந்த லாங்குவேஜில் வேணாலும். இட் மே பி C++, இட் மே பி ஜாவா, இட் மே பி பைத்தான், வாட் எவர். ஓகேவா. அடுத்த எபிசோடில் அதுக்கான அவுட்கம் அது எப்படி ஒர்க் ஆகுது, இஃப் எல்ஸ் இஃப்ங்கிற கான்செப்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா. அன்டில் தென் சைனிங் ஆஃப் கமால் எல்தாஸ்.